ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அன்னைக்கு புடிச்சு கொடுத்தோம்லங்க எங்க கொண்டு போய் இறக்கி விட்டு போனீங்க? எங்க இறக்கி விட்டு போனீங்க? அவனை தெரியுமா ஒரு வீடியோ புடிச்சு கொடுப்பான் சொல்லுங்க. இப்படியே வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் விட்டம் போடுறான். கொலை பண்ணாதான் அதுக்கடுத்து அடுத்த ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன கொலை பண்ணிட்டு இல்ல என்ன பொண்ணு என்ன ரேப் பண்ணிட்டா ஒரு ஊடாயா புடிச்சு கொடுத்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அன்னைக்கு இவனை பிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தோம்ல, ஏன் இவனை வெளியே விட்டீங்க என பொதுமக்கள் ஆக்ரோஷத்தோடு போலீசாரிடம் கேள்வி எழுப்பிய காட்சிகள் தான் இவை. அன்னைக்கு புடிச்சு கொடுத்தோம்லங்க எங்க கொண்டு போய் இறக்கி விட்டு போனீங்க? எங்க இறக்கி விட்டு போனீங்க? அவனை சென்னை ஈசிஆரில் வெட்டுவாங்கேணி மகாத்மா காந்தி 5வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் மொய்தீன். கடந்த 17ஆம் தேதியன்று மதியம் மொய்தீன் வீட்டில் குடும்பத்தோடு இருந்தபோது வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டில் ஆள் இல்லை என நினைத்துக் கொண்டு வீட்டில் இருந்த நகை பணத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது யாரோ இருப்பதை உணர்ந்த மொய்தீன் குடும்பத்தினர் கூச்சலிட தப்பியோட முயன்ற அந்த நபரை அக்கம் பக்கத்தினர் மடக்கி பிடித்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. சிக்கிய நபர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பே மொய்தீன் வீட்டில் 4 சவரன் நகைகளை திருட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அக்கம் பக்கத்தினர் அவரை பிடித்து நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் பிடிபட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் வெளியே விட்டதும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் பிடிபட்டவரை தர்மடி கொடுத்ததோடு வீட்டின் கதவிலேயே கட்டி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது அங்கு நின்றவர்கள் போலீசாரிடம், இன்னும் அவன் கொலை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் தான் அவனை பிடிச்சு உள்ள வைப்பீங்களா என கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். சொல்லுங்க. இப்படியே வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் விட்டம் போடுறான். ஏன்னா கொலை பண்ணாதான் அதுக்கடுத்து அடுத்த ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன கொலை பண்ணிட்டு இல்ல என்ன பொண்ணு என்ன ரேப் பண்ணிட்டா அன்னைக்கு புடிச்சு கொடுத்தோம்லங்க எங்க கொண்டு போய் இறக்கி விட்டு போனீங்க? எங்க இறக்கி விட்டு போனீங்க? அவனை புகார் கொடுக்க வாங்கன்னு சொல்றீங்க, நாங்களே புடிச்சு கொடுத்தாலும் விட்டுறீங்க என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். என்ன சொல்றாரு, இங்க வரவே இல்ல பாய் அப்படின்றாரு. கிரைம் இன்ஸ்பெக்டர் போய் கேட்டாமா, கிரைம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா, இல்ல அப்படி எந்த புகாரும் வரல சொல்லிட்டாரு தெளிவான முறையில. பின்னர் அங்கிருந்தவர்கள் பிடிபட்ட நபரின் கட்டை அவிழ்த்து அவருக்கு தண்ணீர் கொடுத்தனர். ஒரு டைம் 2 டைம் புடிச்சு கொடுக்கலாம் சார். ஒரு ஊடாயா புடிச்சு கொடுத்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன அச்சு பண்ணி ஓடி வரான் திருடிட்டு. இதுக்கு முன்னாடி எப்ப பண்ணாங்க? அக்டோபர் 3. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட நபரை மீட்ட போலீசார் காயம் காரணமாக அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த நபர் துரைப்பாக்கம் அருகே கண்ணகி நகரைச் சேர்ந்த 19 வயது விஷால் என்பது தெரிய வந்தது. காயமடைந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டது போல இருப்பதால் போலீசார் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாகவும் 18ஆம் தேதி அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்த உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஏற்கனவே கையும் களவுமாக போலீசாரிடம் பிடித்து கொடுத்தும் போலீசார் வெளியே விட்ட நிலையில் இம்முறையும் போலீசார் அந்த நபரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஈசிஆர் செய்தியாளர் ஆதம் மற்றும் சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.